ஓம் சாந்தி. 15/7/2024 சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தேக அபிமானம் அசுர நடத்தையாகும். அதை மாற்றி தெய்வீக நடத்தைகளை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது ராவணனின் சிறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். கேள்வி: எந்த ஒரு ஆத்மாவும் தனது பாவ செயல்களின் தண்டனையை எப்படி அனுபவிக்கிறது? அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான சாதனம் என்ன? எந்த ஒரு ஆத்மாவும் தனது பாவ செயல்களின் தண்டனையை எப்படி அனுபவம் செய்யும்? அதிலிருந்து விடுபடுவதற்கான சாதனம் என்ன? பதில்: ஒவ்வொருவரும் தங்களது பாவங்களின் தண்டனையை ஒன்று கர்ப்ப சிறையில் அனுபவிக்கிறார்கள், இன்னொன்று ராவணனின் சிறையில் அநேக விதமான துக்கங்களை அனுபவிக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களை இந்த சிறையில் இருந்து விடுவிக்க பாபா வந்துள்ளார். இவற்றில் இருந்து விடுபட தூய பார்வை உடையவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானியின் நடத்தைகள் ஒரு பொழுதும் கெட்டுப்போவதில்லை. அனைத்தும் நடத்தைகளை பொறுத்துள்ளது. அனைத்துமே நடத்தையை பொறுத்துள்ளது. தேவதைகளின் நடத்தை எப்படி கெட்டுவிடுகிறது? அவர்கள் வாம மார்க்கத்தில் செல்லும் பொழுது, அதாவது விகாரியாகும் பொழுது நடத்தைகள் கெட்டுவிடுகின்றன. ஜெகநாத் கோவிலில் வாம மார்க்கத்தில் மோசமான சித்திரங்கள் காண்பித்துள்ளார்கள். இது அநேக வருடங்களின் பழைய கோவிலாகும். உடைகள் தேவதைகளுடையதாகவே உள்ளது. தேவதைகள் எப்படி வாம மார்க்கத்தில் செல்கிறார்கள் என்று காண்பித்துள்ளார்கள். முதலில் காமச்சுதையில் செல்வதுதான் குற்றமாகும். பிறகு நிறம் மாறி மாறி முற்றிலும் கருப்பாக ஆகிவிடுகிறார்கள். பாபா சொல்கிறார், எங்கு விகாரம் சர்வவியாபியாக உள்ளதோ அங்கு தந்தையாகிய என்னை சர்வ வியாபியாக எவ்வாறு ஆக்க முடியும்? தந்தையாகிய நான் எவ்வாறு சர்வ வியாபி ஆக முடியும்? அனைத்து மனிதர்களும் பாவாத்மாக்கள் ஆவார்கள் அல்லவா? தந்தை முன்னால் இருப்பதால் தான் நான் சர்வவியாபி என்று கூறவே இல்லை என்று கூறுகிறார். தவறாக புரிந்து கொண்டார்கள். தவறாக புரிந்து விகாரத்தில் விழுந்து நிந்தனை செய்து பாரதத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. பாபா சொல்கிறார், இந்த நேரத்தில் எவ்வளவு தர்மங்கள் உள்ளன? மனிதர்களின் விருத்தி எவ்வளவு ஆகிக் கொண்டிருக்கிறது? மனிதர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஆகிக் கொண்டிருக்கிறது? இப்படி விருத்தி ஆகிக் கொண்டே இருந்தால் பிறகு உணவு எங்கிருந்து கிடைக்கும்? சத்தியுகத்திலோ இப்படிப்பட்ட விஷயங்களே இருக்காது. அங்கு துக்கத்தில் எந்த ஒரு விஷயமும் இருக்காது. இந்த கலியுகம் துக்கதாமமாகும். அனைவரும் விகாரி ஆவார்கள். அது சுகதாமமாகும். அங்கு இருக்கக்கூடிய அனைவரும் சம்பூர்ண நிர்விகாரி ஆத்மாக்கள். இந்த விஷயத்தை அடிக்கடி மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தந்தை அனைவரையும் உயர்ந்தவர்களாக ஆக்க வந்துள்ளார். அன்புடன் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஈஸ்வரிய வழியை பெற வேண்டும். நம்பிக்கை இல்லை என்றால் கேட்கவே மாட்டார்கள். பிறகு பதிலும் கிடைக்காது. தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அதை தாரணை செய்ய வேண்டும். பாபா சொல்கிறார், நல்ல நல்ல சென்டர்களில் நல்ல நல்ல குழந்தைகளுக்கு கூட குற்றப்பார்வை இருக்கிறது. நல்ல நல்ல சென்டர்களின் நல்ல நல்ல குழந்தைகளுக்கு கூட குற்றப்பார்வை இருக்கிறது. லாபம், நஷ்டம், கௌரவம் பற்றி பொருட்படுத்துகிறார்களா என்ன? முக்கியமான விஷயமே குற்றப்பார்வைதான். காமம் மகா எதிரியாகும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இதன் மீது வெற்றியடைந்தால்தான் உலகத்தை வென்றவர் ஆக முடியும்.
தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரி ஆவார்கள் அல்லவா? போக போக புரிந்து கொள்வார்கள். ஸ்தாபனை ஆகியே தீரும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஒரு பொழுதும் காதால் கேள்விப்படும் விஷயங்கள் மீது நம்பிக்கை கொண்டு உங்களது நிலையை கெடுத்து கொள்ளக்கூடாது. உள்ளுக்குள் தூய்மையாக இருக்க வேண்டும். பொய்யான விஷயங்களை கேட்டு உள்ளுக்குள் எரியக்கூடாது. ஈஸ்வரிய வழியை பெற வேண்டும். இரண்டாவது, ஆத்ம அபிமானி ஆவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது. லாபம், நஷ்டம் மற்றும் கௌரவத்தை கவனத்தில் கொண்டு குற்ற பார்வையை நீக்கிவிட வேண்டும். தந்தை கூறுவதை ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியேற்றிவிடக்கூடாது. வரதானம். திரிகாலதரிசி, அதாவது 3 காலத்தை உணர்ந்தவர்கள் என்ற சீட்டில் செட்டாகி ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுக. திரிகாலதரிசி என்ற சீட்டில் செட்டாகி ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகள் திரிகாலதரிசி என்ற சீட்டில் செட்டாகி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செயலையும் செய்கிறார்களோ அவர்கள் விஷயங்களோ நிறைய வரப்போகிறது, ஆகப்போகிறது. சுயத்தின் மூலமாகட்டும், மற்றவர்கள் மூலமாகட்டும், மாயையின் மூலமாகட்டும், இயற்கையின் மூலமாக வரட்டும், அனைத்து விதமான சூழ்நிலைகள் வரப்போகிறது, வரத்தான் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் சுயஸ்திதி சக்திசாலியாக இருந்ததென்றால் பரஸ்திதி, அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் சுயஸ்திதிக்கு முன்பாக எதுவுமே இல்லை. ஆனால் ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்பாக அதனுடைய முதல், இடை, கடை ஆகிய 3 காலங்களையும் பரிசோதனை செய்து புரிந்து கொண்டு பிறகு எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் சக்திசாலியாகி சூழ்நிலைகளை கடந்து சென்று விடுவீர்கள். ஸ்லோகன். அனைத்து சக்திகள் மற்றும் ஞானத்தில் நிறைந்திருப்பதுதான் சங்கம யுகத்தின் பாக்கியமாகும். அனைத்து சக்திகள் மற்றும் ஞானத்தில் நிறைந்திருப்பதுதான் சங்கம யுகத்தின் பாக்கியம் ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.